வெல்கம் பேக் டு மை சேனல் மாடர்ன் தமிழச்சி. எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் ரேண்டமாக எடுத்த vlog. போன வீக் Thursday எடுத்த vlog இது. இப்போல்லாம் த்ரிஷன் குட்டி எப்போடா வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறான். ஸோ கேட் ஓப்பன் பண்ணால் போதும், உடனே மாடிக்கு போகிறது இல்லைனா கீழே வர்றது, அந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் இருக்கான். எனக்கும் கீழே கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால த்ரிஷன் குட்டியும் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு 10 minutes வந்து கீழே நல்லா விளையாடிட்டு இருப்பான். எனக்கும் வேலையான மாதிரி ஆச்சு, அவனுக்குமே கொஞ்சம் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் கீழே விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறமா மாடிக்கு போயாச்சு. எங்கே போகிறீங்க பாப்பா? எங்கே போகிறீங்க? மாடிக்கு போல தங்கம். அம்மா இங்கே வந்து பீட்ஸ் வைக்கலாமா? பீட்ஸ் வைப்போமா? இங்கே அங்கே உட்காந்து என்ன பண்ண போகிறேன்? அப்படின்னா என்னது என்னது அப்படின்னா அன்னைக்கு வந்து கொரியர் எதுவுமே போடலை, ஏன்னா ஸ்டாஃப் வந்து லீவ் போட்டாங்க. அதனால நானுமே பார்த்தீங்கன்னா சரி அன்னைக்கு ரெஸ்ட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்டு விட்டாச்சு. வீட்டில் கேஷுவலாக ஒரு ஹோம் மேக்கராக ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் மேக்கராக என்ன வேலை பார்ப்போமோ அன்றைக்கி டே ஃபுல்லாக எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. எங்கே அன்றைக்கி கொஞ்சம் தூங்கி எந்திரிக்கலாமா அப்படின்னு பார்த்தேன். த்ரிஷன் குட்டியை வச்சுட்டு கண்டிப்பாக முடியாது. கொஞ்சம் இந்த பச்சை பட்டாணிலாம் இருந்தது, அதெல்லாம் உரிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உரிச்சு வச்சுருந்தேன். வெளியில் உட்காந்து உரித்தோம் அப்படின்னா த்ரிஷன் குட்டியுமே கொஞ்சம் நேரம் விளையாடின மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு வெளியிலே உட்காந்து உரிச்சிட்டு இருந்தோம். யார் தாத்தா? யாரு சாமி? இங்க இருக்காங்க தாத்தா, இங்க இருக்காங்க பாட்டிடாது. பட்டாணி உரிச்சிட்டே ட்ரெஸ் வாஷிங்கும் போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் காய போட்டுட்டே கொஞ்சம் நேரம் த்ரிஷன் குட்டியை விளையாட விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். லாஸ்ட் லாங் வீடியோலே த்ரிஷனோட சேட்டை பண்ணுறது, அவன் பேசுகிற விஷயம், அது எல்லாமே வந்து வீடியோவில் அப்பப்போ கவர் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் இன்றைக்கி மோஸ்ட்லி வீடியோவில் காமிச்சிருக்கேன். இனி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக நானும் அவனும் ரெஸ்ட்டு தான் எடுத்தோம். ஈவினிங் போல் டீ போட்டுட்டு மாடிக்கு கிளம்பியாச்சு. அடுத்த நாள் சாட்டர்டே சண்டே அப்படிங்கிறதுனால ரிலாக்ஸ்டாக மாடியில் போய் தான் டீ குடித்தோம். மற்ற நாளெல்லாம் ஈவினிங் ஹோம்ஒர்க் பண்ணுறது, டின்னர் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் போகிறதே தெரியாது. அதனால இன்னைக்கு ரிலாக்ஸ்டாக அப்படியே போச்சு. அடுத்து ஒரு 4 நாள் கழிச்சு நேற்று வெட்னஸ்டே எடுத்த vlog இது. என்னோடய ஃபேஸ் என்னவோ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். கண்ணு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டயர்ட்னஸ் தெரியும். ஏன்னா முன்னாடி நாள் தான் ஆயில் ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு தூங்குறதுக்கு நைட் 2 மணி ஆகிடுச்சு. காலையில் அகைன் வந்து ஒரு 5:45 5:30க்கெலாம் எழுந்திரிக்கணும். வேறு வழியே இல்லை, லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். அதனால் மார்னிங் வந்து 5:30 5:45க்கு எழுந்திரிச்சாதான் எனக்கு அன்றைக்கி டேவை வந்து சமாளிக்க முடியும். ஏன்னா ஆயில் ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால அடுத்த நாள் வந்து ஒர்க்கும் வந்து எனக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். இந்த ஸ்கூல் குழந்தைங்கலாம் எத்தனை நாள் லீவ் விட்டாலும் கடைசி நைட் நேரம் இல்லைனா அடுத்த நாள் காலையில் ஸ்கூல் கிளம்புற டைமில் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க பாருங்க. அதே மாதிரி தான் நானும் கடைசி நாள் உட்காந்து லாங் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் மொத்தமாக சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இதில் வேற முன்னாடி நாள் கண் முழிச்சு வேலை பார்த்ததுனால அன்னைக்கு டே பயங்கர சோம்பேறித்தனமாக தான் இருந்தது. ஆனாலும் முடிக்கிற வேலையை முடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு காலையில் என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு சிங்கில் பாத்திரம் இல்லாத மாதிரி நைட்டே வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் போய் படுப்பேன். ஏன்னா அடுத்த நாள் வந்து சிங்கில் பாத்திரம் இருக்கிறத பார்த்தேன் அப்படின்னா எனக்கு சுத்தமாகவே வேலையே ஓடாது. அதனால மோஸ்ட்லி வந்து பாத்திரம் வாஷ் பண்ணிட்டு கிச்சன் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போய் தூங்குறது. மார்னிங் எழுந்து வந்தோடனே ஃபஸ்ட்டு ஒர்க்கு சிங்கில் இருக்கிற பாத்திரம், முன்னாடி நாள் வாஷ் பண்ண பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த பிளேஸில் வச்சாதான் அடுத்து குக்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முன்னாடி நாள் நைட்டே 1 லிட்டர் தண்ணியில் சோம்பு, சீரகம், மிளகு, அப்புறம் பட்டை இதெல்லாம் ஊற வச்சுட்டு போய் படுத்துட்டேன். அடுத்த நாள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் 1 கிளாஸ் அளவு வந்து குடிச்சிக்கிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கேன். ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க ரெசிபி. நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், ஆனாலும் இதை ஷார்ட்டாக வந்து வீடியோவில் காமிச்சிடுறேன்.
வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக எனக்கும் த்ரிஷனுக்கும் சஷுவுக்கும் மட்டும்தான் வந்து இந்த குழம்பு. முடிஞ்ச அளவுக்கு காய் நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வெண்டைக்காய் நிறையா போட்டுட்டு குழம்போட குவான்டிட்டியை கம்மியாகவே வைக்க போகிறேன். அட்லீஸ்ட் தனியாக காய் கொடுத்து விட்டா சரியாக சாப்பிட மாட்டேங்கிறா. ரைஸோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாலாவது சாப்பிடட்டும் அப்படின்னு தான் அப்படி கொடுக்குறது. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம், சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெண்டைக்காய் சேர்த்துட்டு இந்த ஆயிலே வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ள டீ குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் டீ ரெடி பண்ணிவிட்டு குட்டீஸ் 2 பேருக்கும் பால் எடுத்து வச்சுட்டேன். மார்னிங் எழுந்திரிச்சோடனே அந்த சீரக தண்ணியை குடிச்சிருவேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 1 hour கழிச்சு தான் இந்த டீ குடிக்கிறதே. வெண்டைக்காய் நல்லா வதங்கினதும் இதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தனி மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மல்லித்தூளும் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீக் ஷார்ட்ஸ் வீடியோவில் வெண்டைக்காய் சாதம் ரெடி பண்ணி கொடுக்கும்போது காய் இன்னும் வேகாத மாதிரி இருக்குக்கா, பச்சையாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. வெண்டைக்காய் வேகணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க. லைட்டாக வந்து அந்த ஆயிலில் வதங்கினாலே போதும். அந்த பச்சையான காய்கறி சாப்பிட்டாலே ஹெல்த்தி தான். அதனால தான் ரைஸில் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 3/4 வெண்டைக்காயை தான் மிக்ஸ் பண்ணி நான் சஷுவுக்கு கொடுத்து விடுறது. ஏன்னா இப்போல்லாம் சுத்தமாக சாப்பிட மாட்டேங்கிறான். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கட்டுமே அப்படின்றதுனால தான் அப்படி கொடுக்குறது. அதுலேயும் வெண்டைக்காய் வாரத்தில் ஒரு 2 நாளாவது கொடுத்துருவேன். இப்போ சேர்த்துருக்க மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 தக்காளியை பியூரேவாக அரைச்சி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்து கொதிக்க விட்டோம் அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி கரைச்சி சேர்த்துக்கிற வேண்டியது தான். நான் வந்து இன்றைக்கி வெங்காயம் தக்காளி தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற போகிறதே கிடையாது. ஜஸ்ட்டு புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு கடைசியாக ஒரு துண்டு சர்க்கரை போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். தாளிப்பை வந்து கடைசியாக வந்து கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி திணை சேமியா தான் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் ராகி சேமியா கூட பண்ணியிருக்கேன். திணையில் பண்ணதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். பட் அதே மெத்தட் தான் வந்து இதுலேயும் போட்டிருந்துச்சு. அதனால் தண்ணியில் நல்லா ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டீம் பிளேட்டில் போட்டுட்டு எல்லாத்தையுமே வந்து ஒரு 8 மினிட்ஸ்க்கு வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து 8 மினிட்ஸ்க்கு வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். எனக்கு குக்கிங் பண்ணிகிட்ருக்கும் போதே த்ரிஷன் குட்டி எழுந்திரிச்சிட்டான். சில நேரங்களில் சீக்கிரம் எழுந்திரிச்சுக்குவான். சில நேரம் பார்த்திங்கன்னா நான் குக்கிங்லாம் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் சஷு ஸ்கூலுக்குலாம் கிளம்பி போனதுக்கப்புறமா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் தான் எழுந்திரிப்பான். ஸோ எப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது குட்டீஸ் வச்சுட்டு. ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் கூட குக்கரில் சாப்பாடு வைக்காதீங்கக்கா, வடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஐநோ செல்லமாக தான் சொல்லியிருந்தீங்க, உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி சில ரீசன்னால தான், வேறு வழியே இல்லை. குட்டி வந்து அந்த நேரம் எழுந்திரிச்சிட்ருப்பான், இறங்கவும் மாட்டான், அழுதுகிட்டே இருப்பான். அந்த டைமில் வந்து சில நேரம் சாப்பாடு குழஞ்சி போயிடுது. அப்படி இல்லைன்னா வந்து அப்படியே ஆஃப் பண்ணி போட்டோம்னா நொந்து போன மாதிரி ஆயிடுது. அதனால தான் குக்கரில் வந்து சாப்பாடு வைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ மாற்றுறதுக்கு ஆள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஹஸ்பண்ட்மே காலையில் ஒரு 5:30க்கு கிரவுண்டுக்கு கிளம்புனாங்க அப்படின்னா 7 o'clock ஆகும் வீட்டுக்கு ரிட்டர்ன் வரதுக்கு. திரும்ப 7:45க்கே கிளம்பணும், ஸ்கூலில் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அவர் இருக்கிற அந்த டைமில் வந்து சஷுவை குளிப்பாட்டி கிளப்பிட்டு அவரும் வந்து ரெடி ஆகிறதுக்கு தான் டைம் சரியாக இருக்கும். அதனால த்ரிஷன் எழுந்திரிச்சான் அப்படின்னா நான் தான் பார்க்குற மாதிரி இருக்கும், வேறு வழியே இல்லை. ஃபைனலாக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா வெண்டைக்காய் குழம்பு ரெடி. எனக்கும் சஷுக்கும் அப்படிங்கிறதுனால தேங்காய்லாம் எதுவுமே அரைக்கல, இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். பட் இப்படி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 4 நாளாகவே ட்ரெஸ்ஸு வந்து வாஷ் பண்ணி காய போட்டு எடுத்து வைக்கிறேனே தவிர அதை மடிக்கிறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஏன்னா அதில் ஒரு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, அதுக்கான டைமும் வந்து சுத்தமாக கிடைக்கல. இன்றைக்கி உட்காந்து எப்படியாவது மடிச்சிடணும் அப்படின்னு பார்த்தா த்ரிஷன் குட்டி வந்து என்னை விடவே இல்லை, அவனை தூக்கியே வச்சிருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த சாட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டே இந்த 4 நாளும் ஹஸ்பண்டும் சஷுவும் வீட்டில் இருந்துட்டாங்க. அவங்க இத்தனை நாள் வீட்டில் இருந்துட்டு இன்றைக்கி யாருமே இல்லை அப்படின்னோடனே என்னை போட்டு ரொம்ப தொணத்த ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமா என்னால் சுத்தமாக வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு ட்ரெஸ் மட்டும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு அவன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் இன்றைக்கி ஃபுல்லாக.
ஈவினிங் ஹஸ்பண்டும் சஷுவும் ஸ்கூல் முடிச்சு வந்ததுக்கப்புறமா த்ரிஷன் குட்டி நார்மல் ஆயிட்டான். அவங்க கூடலாம் விளையாட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் கிச்சனில் வந்து நான் வேலையவே ஸ்டார்ட் பண்ணேன். காலையிலே இட்லி அரிசி ஊற போட்டிருந்தேன், அரைக்கவே முடியல. சரி டின்னர் பண்ணிக்கிட்டே அந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு வந்து உளுந்து அரைக்க போட்டிருக்கேன். ஹஸ்பண்ட்க்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. தூசி ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கர ஸ்னீசிங் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன்லேருந்தே அப்படி தான் இருக்குது. ஏதாவது காரசாரமாக சமைச்சு கொடு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி டைம் எப்போவுமே தக்காளி சாதம் தான் கேட்பாங்க. பட் வீட்டில் தக்காளியும் இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் ப்ரான் இருந்ததை பார்த்து ப்ரான் தொக்கு வச்சு கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ரான் தொக்கு, இட்லி, முட்டை கறி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இதில் இருக்க நடுவில் இருக்கிற அந்த நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணியாச்சு. இதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், அப்புறம் சீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊற வச்சுட்டேன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் முட்டைக்கு வந்து உடச்சி ஊற்றி பண்ண போகிறேன். அதுக்கு மசாலாவை நல்லா வறுத்து அரைச்சி ரெடி பண்ணி போட போகிறேன். ஸோ கொஞ்சமாக மிளகு, சீரகம், சோம்பு, அப்புறம் மல்லி, இதில் வந்து கொஞ்சம் பட்டை மட்டும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா 2 தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும். அந்த டைமுக்கு வந்து நம்ம அதில் வந்து 3 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மசாலாத்தூள் சேர்த்த உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா கரிஞ்சிரும். கடைசியாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, தேங்காய் துருவல், கொஞ்சம் உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இது அந்த பக்கமாக ஓரமாக எடுத்து வச்சுட்டு சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நல்லா சாஃப்டாக இட்லி தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். இட்லியோட ரேஷியோ இன்னுமே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் எப்போவுமே 4 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, மொத்தமாக 5 டம்ளர் ஆச்சா. 5 டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்து ஊற வச்சுக்குவேன். 1 டீஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சுக்கணும் தனியாக. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மாவு பச்சரிசி இருக்கு இல்லையா, மாவு ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, அதை ஊற வச்சுக்கணும். மாவு அரைக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இல்லை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாலே போதும். அரிசியோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி தோசை நல்லா சாஃப்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த அவல் சேர்த்து அரைக்கிறத விட இந்த மாவு ஜவ்வரிசி போட்டு அரைக்கிறது வந்து இட்லி தோசை மாவு வந்து ரொம்ப நல்லா வர மாதிரி இருக்குது. குக்கிங் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா மாவு ஒரு பக்கம் அரைப்பட்டுருச்சு. ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன், டைம் ஆகிடுச்சு, சமைச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா மாவும் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொஞ்சம் பட்டை, சோம்பு அது மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கேன். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கி ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை சின்ன மினி இட்லியும் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். அது வந்து த்ரிஷனுக்கும் சஷுக்கும் வந்து ஊட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இட்லி எடுக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து வதக்கி அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கொதிக்கணும்னு கூட இல்லை. ஒரு 5 நிமிஷம், ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா முட்டை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்து க்ளோஸ் பண்ணி விட்டேன். ப்ரான் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ வந்து ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு
கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம் மட்டும் சேர்த்து நல்லா வறட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ப்ரான் தொக்கு வந்து ரெடி ஆயிரும். ஆனால் ரொம்ப சிம்மில் வச்சுட்டே வந்து வதக்கி எடுக்கணும். இந்த பக்கம் நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 5 முட்டையை வந்து உடச்சி எடுத்திருக்கேன். ஸோ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ இது ரெண்டுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி கடைசியாக ஹஸ்பண்ட் வந்து தூவி எடுத்துட்டாங்க. சூப்பராக வந்து டின்னர் ரெடி ஆயிடுச்சு. இட்லியும் நல்லா சுட சுட ரெடி ஆயிடுச்சு. ஃபேமிலியாக எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு அன்னைக்கு டே வந்து என்ஜாய் பண்ணோம். த்ரிஷன் குட்டி இப்போல்லாம் மூன் ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக வந்து சொல்கிறான், ஏரோப்ளேன்லாம் சொல்கிறான். ஸோ இன்றைக்கி பௌர்ணமி அப்படிங்கிறதுனால அவனை மாடிக்கு கூட்டிகிட்டு போனோம். சாப்பிட்டு முடித்த உடனே சஷு மட்டும் தூங்கிட்டான். அவனை மாடிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மூன் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வேடிக்கை காமிச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தூங்க வச்சிட்டோம். இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.